இடிமுழக்கம் யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் இந்த நேர வணக்கங்கள். இன்றைய நாள் 23ஆம் நாள் சனிக்கிழமை. இன்றைய நாளிலே உங்களோடு இணைவதில் பெருமகிழ்ச்சி. உண்மையில் என்னுடைய சேனலுக்காக நேற்று இரவு ஒரு அண்ணா இந்த லோகோவை உருவாக்கி தந்திருக்கிறார். எனது சின்னம், இந்த சேனலுக்கான ஒரு சின்னத்தை கூட அவர் உருவாக்கி தந்திருக்கிறார். சிறப்பாக இதை செய்யுங்கள் என்று சொல்லி காலையிலும் ஒரு அண்ணா தொலைபேசி அழைப்பினூடாக எடுத்து அதற்கான ஒரு வாழ்த்தையை சொல்லி இதை நல்லா இருப்பதாகவும் தொடர்ந்து செய்ய சொல்லியும் எனக்கு அறிவுறுத்தியிருந்தார். சிறப்பாக நாங்கள் அனைவரும் இணைந்து செல்வோம். உங்களுடைய ஒத்துழைப்போடு நாங்கள் இதை கொண்டு செல்லலாம். இன்றைய நாளிலே நான் ஒரு சம்பவம், அதாவது நாட்டையே உலுக்கிய ஒரு சம்பவமாக இந்த சம்பவம் திகழ்கிறது. இது எங்கள் நாட்டிலல்ல, வேறு ஒரு நாட்டில் நடந்த சம்பவமாக இருந்தாலும் எங்கள் நாட்டிலும் இது போன்ற சம்பவங்கள் நடைபெற்றிருக்கிறது. அது தொடர்பாகத்தான் நான் உங்களோடு இன்று பேச இருக்கிறேன். அதாவது அரை நிர்வாண நிலையில் இரத்தத்தில் மூழ்கியபடி ஒரு பெண், அது ஒரு மொத்த நாட்டையுமே உலுக்கி இருந்தது. அதன் பிற்பாடான காலங்களில் மாற்றங்கள் கூட இடம்பெற்றன. அந்த சம்பவம் தொடர்பில் நாங்கள் பார்க்கலாம். தொடர்ந்து எங்கள் சேனலோடு இணைந்திருங்கள், சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவை தாருங்கள். சரி, நாங்கள் சம்பவம் தொடர்பில் பார்க்கலாம். உண்மையில் அந்த இடங்களில் தண்டனைகள் அதிகமாகாததால், அதற்கான தீர்வுகள் சரியாக எட்டாததால் இந்த சம்பவங்கள் நடைபெறுகிறது. எங்கள் வாழ்க்கையில் நடக்கக்கூடாத சம்பவங்கள், நாங்கள் எதிர்பார்க்காத சம்பவங்கள் அவ்வப்போது நடந்து நிகழ்ந்தேறிவிடுகிறது. அது எங்கள் எல்லோருக்கும் ஒரு வேதனையை தரத்தான் செய்கிறது. தரத்தான் செய்கிறதுக்கு என்று சொல்வதற்கு அப்பால் தரத்தான் செய்யும். ஏனெனில் நாங்கள் எப்பொழுதும் எங்களை பாதுகாப்பவர்களாக, எங்கள் மீது பாதுகாப்பு அக்கறையுடையவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும். சரி, இந்த சம்பவம் 2012ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 16ஆம் தேதி இரவு 11 மணியளவிலே நடந்த சம்பவம். அதாவது டெல்லி என்றாலே தெரியும் உங்களுக்கு, சரியான குளிர். அந்த குளிர் அதில் நானும் அனுபவித்திருக்கிறேன். ஒரு கடுமையான குளிர்காலம். அதாவது தென் நியூ டெல்லியிலே வெறிச்சோடிய ஒரு சாலையில் பயணம் செய்த ஒருவர் சாலையோரத்தில் ஏதோ அசாதாரணமாக ஒன்றை கவனித்திருக்கிறார். அவர் செல்லும் பொழுது ஒரு அசாதாரணமாக ஏதோ ஒன்றை கவனித்திருக்கிறார். அவர் சென்றபோது அந்த வாகனத்தை நிறுத்திவிட்டு அருகே சென்று அவர் தனது வாழ்நாளில் மறக்க முடியாத ஒரு காட்சியை கண்டிருக்கின்றார். அதுதான் ஒரு அதிர்ச்சிகரமானது, எல்லோராலும் அனுபவிக்க முடியாத, ஜீரணிக்க முடியாத காட்சி தான் அது. அதை ஈழத்திலே நாங்கள் பலர் அந்த காட்சிகளை கண்டிருக்கிறோம், அனுபவித்திருக்கின்றோம். இது அங்கு அவரும் அவ்வாறான ஒரு காட்சியை கண்டு அவரும் அந்த காட்சியினூடாக அவரும் திகைத்து போய் ஒரு அதிர்ச்சிக்குள்ளாகி இருக்கிறார். உண்மையில் அந்த காட்சி, அவர் கண்ட காட்சியிலே இரத்த வெள்ளத்திலே ஒரு இளைஞனும் யுவதியும் அந்த இரத்த வெள்ளத்தில் மூழ்கி இருந்ததை அவர் கண்டிருக்கிறார். அதுதான் அவர் அதிர்ச்சி அடைந்த அந்த காட்சி. அவர் உடனடியாக போலீஸுக்கு தகவல் வழங்கியிருக்கிறார். போலீஸுக்கு தகவல் வழங்கிய கையோடு போலீஸ் வந்திருக்கிறது. மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட போது அவர்கள் உயிருடன் இருப்பது தெரிய வந்தது. தெரிய வந்த உடனே முதல்ல இது சாதாரண விபத்தாக இருக்கலாம் என்றுதான் போலீசார் நினைத்திருக்கிறார்கள். அவ்வாறல்ல. ஆனால் அந்த பெண்ணின் உடலில் இரத்த காயங்களும் ஆடையின்றி இருந்த நிலையும் ஒரு கொடூர குற்றம் செய்ததற்கான ஒரு அடையாளமாக இருந்ததை அதன் பிற்பாடு அவர்கள் கண்டிருக்கின்றார்கள். அந்த இளம்பெண், 22 வயதான இளம்பெண், அவருடன் இருந்த நண்பருக்கு 25 வயது பிரதாப்பின் நிலை பின்னர் சீரானாலும் ஜயோதி உயிருக்கு போராடி கொண்டிருந்தார். ஏனென்றால் மிக மோசமான தாக்குதலுக்கு உள்ளான ஜயோதி, அதாவது 22 வயது பெண்மணி யுவதி. இந்த பெண்மணிக்கு 5 அறுவை சிகிச்சைகள் செய்யப்பட்டிருக்கின்றது. இந்த நிலையிலும் அவருடைய உடல் மேம்படவில்லை. சைகை மொழி மூலம் பிற வழிகளிலும் அவர் அளித்த வாக்கு மூலம் நாடு முழுவதையும் அதிர்ச்சிக்கு உள்ளாக்கி இருக்கிறது. சைகை மொழியிலே தான் அந்த பெண்மணி, அதாவது அந்த இளம் யுவதி
தனது வாக்குமூலத்தை வழங்கியிருக்கிறார். ஆனாலும் அவர் இறுதி வரை தான் உயிரோடு இருக்க வேண்டும், தன்னை காப்பாற்றுங்கள் என்று போராடி இருக்கின்றார். இந்திய மண்ணின் ஒரு மாநிலத்திலே அவர் படித்து ஒரு பிசியோதெரப்பி வைத்தியராக டெல்லிக்கு வந்திருக்கின்றார். டெல்லிக்கு வந்து அந்த மண்ணிலே இருந்து கொண்டுதான் பிரதாப்போடு சென்று சினிமா பார்த்திருக்கிறார். அதாவது லைஃப் ஆஃப் பி என்ற ஒரு திரைப்படத்தை பார்த்துவிட்டு அவர்கள் இருவரும் திரும்பிக் கொண்டிருக்கின்றார்கள். இரவு நேரம் 9:30 மணி. அவர்கள் ஒரு வெள்ளை நிற தனியார் பேருந்து ஒன்று சென்று கொண்டிருந்த பொழுது அவர்கள் பேருந்திலே ஏறிய பொழுது அந்த சாரதி உட்பட 6 ஆண்கள் இந்த பேருந்திலே பயணம் செய்திருக்கிறார்கள். மொத்தமாக 6 ஆண்கள். இருந்தாலும் ஜெயோதிக்கு அது ஒரு ஆபத்தை உணர்வதாக இருந்திருக்கின்றது. ஒரு பதட்டம் அல்லது ஏதோ மன ரீதியிலே ஜெயோதிக்கு ஒரு பாதிப்பு ஏற்பட்டிருக்கின்றது. அவ்வாறு இருந்த பொழுது இந்த பேருந்து வேறு ஒரு பாதைக்கு நகர்த்தப்பட்டிருக்கின்றது. காட்டு வழி பாதை ஒன்றுக்கு நகர்த்தப்பட்டிருக்கின்றது. அப்பொழுது இந்த யுவதி கேட்டிருக்கின்றார், அதாவது ஜெயோதி கேட்டிருக்கின்றார், ஏன் இந்த பாதை வழியாக இந்த பேருந்தை செலுத்துகிறீர்கள் என்று. அதற்கு அசட்டுத்தனமாக அல்லது அதை கருத்தில் கொள்ளாதவர்களாக அவர்கள் பதிலளித்திருக்கிறார்கள். அதன் பிற்பாடு அங்கு என்ன நடந்தது என்றால், அந்த பிரதாப்பை, ஜெயோதியுடன் சென்ற பிரதாப்பை இந்த ஆண்கள் சேர்ந்து அவரை தாக்கியிருக்கிறார்கள். தாக்கி பிரதாப் மயக்கம் அடையும் வரை தாக்கியிருக்கிறார்கள். பிரதாப் மயக்கமடைந்ததும் அதன் பிற்பாடு ஜெயோதியை இவர்கள் பேருந்தின் பின்பக்கம் இழுத்து சென்றிருக்கிறார்கள். ஜெயோதியை இழுத்து சென்றாலும் அவர் தன்னை பாதுகாப்பதற்காக மிக கடுமையாக போராடி இருக்கிறார். தன்னால் முடிந்த அளவு போராடி இருக்கின்றார். ஆனாலும் இதை அவர்கள் விடாமல் கிட்டத்தட்ட 1 மணி நேரமாக இந்த ஆண்கள் அனைவரும் இணைந்து ஜெயோதியை பாலியல் வன்முறைக்குள்ளாக்கி இருக்கின்றார்கள். மிக மோசமான, மிக கொடூரமான முறையிலே பாலியல் வல்லுறவு அந்த பெண் மீது நடைபெற்றிருக்கிறது. ஒரு மோசமான, ஒரு மனித வாழ்வியலில் சந்திக்க முடியாத மிக பெரும் குற்றத்தை அவர்கள் புரிந்திருக்கிறார்கள். அதே போன்று ஒரு மனிதன் சந்திக்கக்கூடாத மாபெரும் ஒரு துயரத்தை இந்த 22 வயது பிசியோதெரப்பி மருத்துவ ஜெயோதி அவர்கள் சந்தித்திருக்கின்றார். வாழ்நாளில் எவருக்கும் நடைபெறக்கூடாத, எவரும் சந்திக்கக்கூடாத ஒரு ஆபத்தை அந்த பெண்மணி சந்தித்திருக்கிறார். இந்த நிகழ்வு நடைபெற்று முடிந்த பின்னர் இவர்கள் இருவரையும் தூக்கி ஒரு வீதியோரத்திலே வீசிவிட்டு சென்றிருக்கிறார்கள். வீசிவிட்டு செல்வதற்கு அப்பால் அவர்கள் பேருந்தை அவர்கள் மீது ஏற்ற முயற்சி செய்திருக்கிறார்கள். அவர்கள் தூக்கி எறிந்த பொழுது அவர்கள் இருவரும் மரணமடைந்து விட்டதாக நினைத்தே அவர்கள் சென்றிருக்கிறார்கள். இந்த நிலையிலே ஜெயோதியின் உடல் மோசமடைந்த நிலையில் அவரை மவுண்ட் எலிசபெத் ஹாஸ்பிட்டல், அதாவது மருத்துவமனைக்கு மாற்றியிருக்கிறார்கள். அங்கு 2012ஆம் ஆண்டு டிசம்பர் 29ஆம் நாளன்று 13 நாட்கள் உயிர் போராட்டத்திற்கு பிறகு அவர் உயிரிழந்திருக்கிறார். நான் உயிருடன் இருக்க வேண்டும், என்னை காப்பாற்றுங்கள் என்பதே அவர் இறுதியாக மருத்துவரிடம் கூறிய வார்த்தைகளில் ஒன்றாக இருந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த சம்பவம் இந்தியா முழுவதுமே மிகப்பெரிய போராட்டங்களை ஏற்படுத்தியது. மக்கள் அவரை நிர்பயா என்று அழைக்க தொடங்கினார்கள். நிர்பயா என்று அழைக்க தொடங்கினார்கள். இன்றும் பல செய்திகளிலே நாங்கள் நிர்பயா தொடர்பிலே படிக்கக்கூடியதாக இருக்கிறது. சில இடங்களில் 6 சிசிடிவி காட்சிகளின் உதவியுடன் போலீசார் 6 பேரையும் கைது செய்து விட்டார்கள். ராம் சிங், முகேஷ் சிங், பவான் குப்தா, அக்ஷயகுமார் சிங் மற்றும் ஒரு சிறுவர் குற்றவாளி. இதில் ராம் சிங் சிறையில் தற்கொலை செய்து கொண்டு விட்டார். சிறுவர் குற்றவாளி 3 ஆண்டுகள் தண்டனை அனுபவித்த பிறகு விடுவிக்கப்பட்டு விட்டார். மற்ற 4 பேரும் 2020ஆம் ஆண்டு மார்ச் 20 அன்று திகார் ஜெயிலிலே தூக்கிலிடப்பட்டு விட்டார்கள். மற்ற 4 பேருக்கும் திகார் ஜெயிலில் வைத்து அவர்களுக்கான தூக்கு தண்டனை நிறைவேற்றப்பட்டு விட்டது. ஆனால் இதன் பிற்பாடான, அதாவது நிர்பயா சம்பவம் இந்திய சட்ட அமைப்பில் பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தி இருக்கிறது. பெண்களுக்கு எதிரான வன்முறைகளுக்கு கடுமையான தண்டனையை வழங்கும் வகையில் சட்ட திருத்தங்கள் செய்யப்பட்டன. 12 வயதுக்கு குறைவான குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் குற்றங்களுக்கு மரண தண்டனை உள்ளிட்ட கடுமையான சட்டங்கள் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு முறையும்
ஜனஜோதியை நினைவு கூறும் பொழுது பெண்களின் பாதுகாப்பு குறித்து சமூகத்தின் முன்னிற்கும் மிகப்பெரிய கேள்வியாக இந்த சம்பவம் தொடர்ந்து நினைவில் இருக்கிறது. ஆனால் அது இந்தியாவிலே நடந்து அவ்வாறான ஒரு சம்பவத்தை கொண்டு வந்திருக்கிறது. சட்டத்திலே பல மாற்றங்களை கொண்டு வந்திருக்கின்றது. அதே போன்று எமது மண்ணிலும் மிகப்பெரிய பாரிய குற்றங்கள், மனித வாழ்வில் எண்ணி பார்க்க முடியாத பாரிய குற்றங்கள் நடைபெற்றிருக்கிறது. இது 2012ஆம் ஆண்டு நடைபெற்ற சம்பவம் 2020ஆம் ஆண்டு தண்டனை அளிக்கப்பட்டு விட்டது. எங்களுக்கு 1995ஆம் ஆண்டு சூரிய கதிர் இராணுவ நடவடிக்கைக்கு பிற்பட்ட காலத்தில் செம்மணி புதைகுழி ஊடாக பல அடையாளம் காணப்பட்ட எங்களுடைய தமிழ் இளைஞர் யுவதிகள் மற்றும் பெரியவர்கள் உட்பட பலரின் அடையாளங்கள் காணப்பட்டும் குற்றவாளிகளை கண்டறிந்தும் இதுவரை தண்டனை வழங்கப்படாத ஒரு நிலையே இருக்கின்றது. நிர்பயாவின் சம்பவம் மாபெரும் சம்பவமாக அந்த மண்ணிலே இருக்கின்றது. அது ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணியிருந்தாலும் எங்களுடைய மண்ணிலே கிருசாந்திக்கு நடந்ததை போன்ற பெரும் பெரும் குற்றங்கள் நடைபெற்றிருக்கின்றது. பல பேர் இணைந்து மேற்கொண்ட ஒரு குற்றச்செயல். அந்த குற்றச்செயலுக்கு இதுவரை சரியான தண்டனை வழங்கப்படவில்லை. நிர்பயாவின் சம்பவம் அந்த தேசத்திலே ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணியிருக்கிறது. அதே போன்று எங்கள் மண்ணிலும் இந்த குற்றவாளிகளுக்கு சரியான தண்டனை வழங்கும் இடத்து எங்கள் பெண்களையும் அவர்களை சரியாக நாங்கள் பாதுகாத்து கொள்ள முடியும். நிச்சயமாக அந்த மாற்றம் இந்த மண்ணிலே நடைபெற வேண்டும். எங்கள் பெண்களுக்கும் சரியான ஒரு பாதுகாப்பு கிடைக்க வேண்டும். நன்றி அன்பு சொந்தங்களே. மீண்டும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தொடர்ந்தும் இந்த சேனலுக்கு உங்கள் ஆதரவை வழங்குங்கள்.